ஈவினிங் ஆச்சுனாலே இங்கே பானிபூரி கடையை பார்த்தாலே அது சாப்பிடவே போகாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பார்சல் பானிபூரி ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா? லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். பார்சல் பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சுண்டல் இருக்குது. 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா 2 பார்சல் தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரசத்தை ஓப்பன் பண்ணிப்போம். இந்த பானிபூரிக்கு ரசம் வந்து சூப்பராக இருக்கும். மசாலாவை விட இந்த இது போல் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க. புளி ஒரு மாதிரியே புளிப்பாக இருக்கும்ல, சூப்பராக இருக்கும். ஓகே, இது போல் ஹோல்ஸை போட்டுட்டு சுண்டல் எடுத்துக்கணும். சுண்டல், ஆனியன் எல்லாமே மிக்சியில் இருக்குது. ஓகே, போட்டு கலந்துட்டு கம்ஃபர்ட்டாகவே இல்லை. ஓகே, உப்பு அதிகமாக போட்டுக்கிறாங்க. ஐயோ, உப்பு பயங்கரமாக கக்கிதுங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். பானிபூரி டேஸ்ட்டு பண்ணானா என்னென்னு கூட தெரிலங்க கடையில். அப்பா, சரியான உப்பு கக்கிதுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். ஈட்டிங் சேலஞ்சு ரொம்ப சுவையாக பண்ணலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டேன் கடைக்காரன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்பவும் கக்கிதுங்க. அவ்வளோவும் தண்ணி ஊற்றும். வாரி போட்டானான்னு தெரியலைங்களாங்க. ஐயோ, வா, இன்னொன்று தண்ணி ஊற்றலாம். இன்னும் ஓகேங்க, போதும். வா, ஐயோ, செம்ம காரங்க. உப்பு போட்டு வச்சுட்டான். ஓகே இருக்குது. அதை அவனே செக் பண்ணியிருக்கணும், என்ன பண்ணுறது. ஓகே, முதல்ல நம்ம இந்த பானிபூரி செட் பண்ணிடலாம். ரொம்ப வச்சுட்டு போட்டு வச்சுட்டு நம்ம அப்படியே எடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். செட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரீயாக டக்குன்னு சாப்பிட்றலாம். ஓகேங்களா? வராதுங்களா? ஓகே, எடுத்துப்போம். இந்த பாருங்கள். ஐயோ, நாளைக்கு போய் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லணும், சாப்பிட்டு செக் பண்ணுறியா இல்லையாடா, இப்படி உப்பு போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக போய் கேட்பேன். ஏன்னா நம்ம கேட்டோம்னா தான் நாளைக்கு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதுவும் செக் பண்ண மாட்டாங்க. மிக்சிங் பண்ணிக்கணுங்களா? ஓகேங்களா? ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஓகேங்களா? ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்.
சூப்பராக இருக்கும். உப்பு கரெக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சூப்பராக இருக்கும்டா. ஈவினிங் ஆச்சுனாலே இங்கே பானிபூரி கடையை பார்த்தாலே அது சாப்பிடவே போகாமல் இருக்க முடியாது. வீட்டில் சேலஞ்ச் பண்ணியிருந்தால் சூப்பராக அந்த கொத்தனை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கலாம். இங்கே பாத்திரம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதுனால லிமிட்டட் தான் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும், ரொம்பவும் அதிகமாக பண்ண முடியாது. இதே வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பண்ணலாம். லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ பானிபூரிக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைபரும் நல்லா போயிட்டுருக்கு, வியூஸும் ஓரளவுக்கு ரொம்பவும் இல்லாமல் நல்லாவே சூப்பராக போயிட்டுருக்கு. கொண்டல் ஆனியெல்லாம் வந்துட்டுருக்கும். ஐயோ, லாஸ்ட்டுங்க இது 2 பார்சல் வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்க,
2 பார்சல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. அடுத்த வீடியோவில் ஒரு அடுத்த சேலஞ்சோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பார்க்குறேன். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.